கர்த்தருடைய மகிமையான வருகைக்கு ஆயத்தமாவதற்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். இதை நான் தியானிக்கும் போதும் அதுக்கான நோட்ஸ்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் உண்மையாகவே ஒரு ஆத்தும பாரம் என்னுடைய உள்ளத்தை நிரப்பினது. உங்களுக்கு வெறும் பாடத்தை மட்டும் எடுத்துவிட்டு போகாமல் உங்களுக்குள்ளும் அந்த ஆத்தும பாரத்தை நீங்களும் வருகைக்கு ஆயத்தமாகும்படி இது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும். இன்றைக்கு 9ஆம் அதிகாரத்துக்கு செல்ல போகிறோம். நாம் முதலிலே 7 முத்திரைகளை குறித்து படித்தோம். 7 முத்திரைகள். ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் கையிலிருந்து 7 முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தை வாங்கினார். ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கும் போது என்ன நடந்தது என்பதை நாம் தியானித்தோம். கடந்த அத்தியாயத்தில் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் 4 தேவ தூதர் எக்காலம் ஊதும் போது என்ன நடந்தது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினதை வெளிப்படுத்தல் 8:7 வாசிக்கிறோம். அப்பொழுது 3 ஒரு மரம் எரிந்து சாம்பலாய் போனது. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினதை வெளிப்படுத்தல் 8:9 வசனங்களில் வாசிக்கும் போது கடலின் மேல் விழுந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை, கடலின் மேல் விழுந்த ஒரு அக்கினியை, ஒரு நட்சத்திரத்தை குறித்து மலை போல எரிகிற ஒன்று விழுந்ததுனால கடல்ல 3 ஒரு பகுதி சேதமானது. 3வது தேவதூதன் எக்காலம் ஊதும்போது சகல ஆறுகள், ஏரிகள் அவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 8:10-11 வாசிக்கிறோம். 4ஆம் தேவதூதன் எக்காலம் ஊதின போது குடிநீர்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை வந்தது. ஆகவே குடிநீர் எல்லாம் கசப்பாய் மாறினது என்பதை வெளிப்படுத்தல் 8:12-13 வாசிக்கிறோம். சரி, இப்போது 9ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த 9ஆம் அதிகாரத்தில் 2 தேவதூதர்கள் எக்காலம் ஊதுகிறார்கள். 5ஆம் தூதனும் 6ஆம் தூதனும் எக்காலம் ஊதுகிறான். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறதை வெளிப்படுத்தல் 9:1 முதல் உள்ள 12 வசனங்களிலும், 6ஆம் தூதன் எக்காலம் ஊதுவதை வெளிப்படுத்தல் 13 அதிலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது அது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துக்கு செல்லுகிறது. 15 முதல் 19 வசனங்களில் நாம் அதை வாசிக்கிறோம். சரி, இப்பொழுது 9ஆம் அதிகாரம் திறந்து கொள்ளுங்கள். 1ஆம் 2ஆம் வசனங்கள். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. மீண்டும் 1ஆம் வசனம். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். 5 என்ற எண் தேவனுடைய கிருபையோடு இணைந்த ஒரு எண். உபத்திரவ காலத்திலும் ஆண்டவர் கிருபை பாராட்டி 1,44,000 பேருக்கு முத்திரையிட்டு அவர்கள் வரப்போகிற ஆபத்திலே தப்பும்படியான ஒரு வழி மார்க்கத்தை உண்டாக்கினார். அதுபோல இந்த 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது ரொம்ப உபத்திரவம் உலகத்தை சூழ்ந்தரக்கூடாதுன்னு ஒரு கிருபை பாராட்டி வெறும் 5 மாதங்கள் மாத்திரமே உபத்திரவம் இருக்கட்டும் என்று ஆண்டவர் தடை செய்தார். அது தேவனுடைய கிருபை. 5 மாதம் மட்டும் இருக்கணும்னு சொன்னது தேவனுடைய கிருபை. நோவாவின் நாட்கள்ல ஜலப்பிரளயம் வந்து பூமியை நிரப்பின பிறகு
150 நாட்களுக்கு பிறகு அந்த தண்ணீர் வடிந்தது என்று ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 150 என்பது 5 மாதங்கள். 5 into 30 150. அதிலும் ஆண்டவருடைய கிருபை 5 மாதங்கள். இந்த 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போதும் அந்த வேதனை தொடரக்கூடாது என்று ஆண்டவர் கிருபை பாராட்டி அதை 5 மாதங்களுக்கென்று ஆண்டவர் வைத்தார். சரி, இப்போது இந்த வேத வசனத்தில் வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. சேனை சேனையாய் அவைகளை புறப்பட பண்ணினார் என்று ஏசாயா 40:26 சொல்லுகிறது. அத்தனை கோடி 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 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பேரிட்டு அழைக்கிறார். அதன் பாதையிலே செவ்வையாக ஓட கிருபை செய்கிறார். ஒரு நட்சத்திரம் விழுந்தது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு, அது சாதாரணமாய் நாம் ஆகாயத்தில் பார்க்கிற நட்சத்திரம் அல்ல. அதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு, நட்சத்திரம் என்றால் அதற்கு என்று தான் இருந்திருக்கும். அவனுக்கு என்றால் அது காணப்படுகிற எழுத்தின்படியான நட்சத்திரம் அல்ல, அது ஒரு தேவதூதன் என்பது அர்த்தமாகும். இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நட்சத்திரம் என்று சொல்லும்போது அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவர் 2 காரியங்களுக்காக நட்சத்திரத்தை பயன்படுத்தினார், சிருஷ்டித்தார். ஒன்று, இரவில வெளிச்சம் கொடுப்பதற்காக. ஒரு நைட் லேம்ப், பகல் முழுவதும் சூரியன் பிரகாசிக்கிறது, இரவிலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தால் தூங்க முடியாது. வீட்டில் எல்லாரும் ராத்திரி ஆன உடனே டியூப் லைட் எல்லாம் போடுவாங்க. இரவு ஆன உடனே ஒரு நைட் லேம்பை வைப்பார்கள், கொஞ்சம் வெளிச்சம். அதுபோல ஆண்டவர் இரவில கொஞ்சம் வெளிச்சத்துக்காக இந்த நட்சத்திரங்களை வைத்தார், சிருஷ்டித்தார். ஆனால் அதை சிருஷ்டிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இது வெளிச்சத்துக்காக மட்டுமல்ல, அடையாளங்களுக்காக ஆண்டவர் உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. வருகை குறித்த எல்லா அடையாளங்களோடும் இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தருடைய வருகை குறித்து பேசும்போதெல்லாம் அநேக நட்சத்திரங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி காலத்தில் நட்சத்திரங்கள் அத்திக்காய் உதிர்வது போல உதிரும் என்று சொன்னார். ஆகவே நட்சத்திரம் என்பது வருகை குறித்த அடையாளத்தை பேசுவதற்காக கர்த்தரால் நியமிக்கப்பட்டது அந்த நட்சத்திரம். 2வதாக, நட்சத்திரம் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. 7 நட்சத்திரங்களை கையில ஏந்தி 7 குத்து விளக்குகளில் உலாவினார் என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நட்சத்திரங்கள் என்று சொல்வது தேவதூதர்களும் கூட நட்சத்திரங்களை போல இருக்கிறார். கர்த்தர் அந்த 7 சபைகளையும் 7 சபையினுடைய தூதர்களையும் தன்னுடைய கரத்தில் ஏந்தி உலாவுகிறார். நட்சத்திரங்கள் என்பது தேவதூதர்கள். 3வதாக, நட்சத்திரம் என்பது ஆபிரகாமின் சந்ததியை குறிக்கிறது. ஒரு குழந்தை இல்லையே என்று ஆபிரகாம் கண்ணீர் விட்ட போது, வானத்தை அண்ணார்ந்து பார், அந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் நீ எண்ணு, உன்னுடைய சந்ததி அவ்வண்ணமாய் இருக்கும் என்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். அந்த நட்சத்திரம் ஆபிரகாமின் சந்ததியை, அந்த நட்சத்திரம் இஸ்ரவேலரை, அந்த நட்சத்திரம் புதிய ஏற்பாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களை குறித்து கொண்டிருக்கிறது. இது 3வது நட்சத்திரம் என்பது. 4வதாக,
நட்சத்திரம் என்பது ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறிக்கிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போலவும் இருப்பார்கள். ஒருவேளை ஏனோக்கு ஏதோ ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏசாயா, எரேமியா, எண்ணற்ற பக்தர்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார். இது 4வது நட்சத்திரம் என்பதற்குரிய விளக்கம். 5வது, கிறிஸ்துவும் கூட தன்னை ஒரு நட்சத்திரம் என்று சொன்னார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வாசிக்கும் போது, நான் பிரகாசமான வெடிவெள்ளி நட்சத்திரமும் தாவீதின் வேராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். தாவீதின் வேர் பிரகாசமான வெடிவெள்ளி நட்சத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாஸ்திரிகள் இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்பதற்கு நட்சத்திரம் ஒரு அடையாளமாயிருந்தது. அந்த நட்சத்திரம் கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாயிருந்தது. அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை வழிநடத்தி கொண்டு வந்தது. கிறிஸ்து எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடம் வரையிலும் அந்த நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டே வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து இயேசுநாதருடைய காலத்தில் எந்த நட்சத்திரம் வழி நடத்தி இருக்கும்? வானமண்டலத்தில் ஒரு கூட்ட நட்சத்திரங்கள் பேர் நோவா என்று பேர். இங்குள்ள நோவா NOAH என்பது உலக பிரமா நோவா. ஆனால் இந்த நோவா NOVA நோவா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நோவாவில் ஒரு பிரகாசமான வெடிவெள்ளி நட்சத்திரம் இருக்கிறது. அதை சூப்பர் நோவா என்று அழைக்கிறார்கள். இந்த நோவா நட்சத்திரங்க மண்டலத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களும் போக 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 ஒளி மங்கி கொண்டே வருகிறது. ஆனால் இந்த சூப்பர் நோவா என்கிற நட்சத்திரத்தினுடைய ஒளி நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வருகிறது. ஆகவே விஞ்ஞானிகள் என்ன ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார்கள், இயேசுநாதர் காலத்தில் என்ன நட்சத்திரம் தோன்றியிருக்கும்? உலக சுழற்சி, கோளங்களின் சுழற்சி, ஆகாய மண்டலத்தில் ஆராய்ச்சி செய்து இந்த சூப்பர் நோவா அதுதான் இயேசு காலத்தில் தோன்றியிருக்கும் என்றே எண்ணுகிறார்கள். பழங்காலத்தில் எல்லாம் இன்றைக்கு கப்பலில் வழிகாட்டுவதற்கு காம்பஸ் வைத்திருக்கிறது போல அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்த்து எவ்வளவு நேரம் ஆயிற்றுது, எந்த திசையில் இருக்கிறோம், முழுக்க முழுக்க அந்த வெடிவெள்ளி நட்சத்திரத்தையே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் பிரகாசமான வெடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன், தாவீதின் வேராயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் வெளிச்சத்தை கண்டடைவான். ஆண்டவர் ஒரு கலங்கரை விளக்கம் போல, மாலுமிகளுக்கு ஒரு வெடிவெள்ளி நட்சத்திரத்தை போல ஆண்டவர் இருக்கிறார். அதே நேரத்தில் சாத்தானும் கூட வெடிவெள்ளி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறார். எப்படி ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கப்படும் போது, சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிற ஒரு சிங்கத்தை போல அவன் வருகிறான். அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவரோடு எப்போதும் போட்டி போட்டுக்கொண்டே இருக்கிறவன் தான் சாத்தான். கிறிஸ்து இருக்கிறான் என்றால் அந்த கிறிஸ்து அவனாக வருவான். அவன் ஓநாயாய் இருந்தாலும் ஆட்டுக்குட்டியை போல வேஷம் போட்டு பட்சிக்கிற ஓநாயாய் உள்ளத்தில் இருந்தாலும் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருவான். அதுபோலதான் நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் சாத்தானை குறித்து வேதம் சொல்லும்போது ஆண்டவர் ஏசாயா 14:12 விதமாய் அழைத்தார். விடிவெள்ளியின் மகனாகிய, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே சாத்தானை அழைத்தார்.
அவனும் விடிவெளி நட்சத்திரத்தை போல தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய வாளினாலே நட்சத்திரங்கள்ல 1/3 கீழே விழுத்த அவசியமான. ஏன் அந்த 1/3 3 தேவதூதர்களை ஆண்டவர் முக்கியப்படுத்தி வைத்திருந்தார். மிகாவேல் தேவதூதன், அவனுக்கு 3/1. கேப்ரியல் தூதனுக்கு 3/1. லூசிபர் ஆராதனைக்கு ஏற்படுத்தப்பட்ட தேவதூதனுக்கு 3/1. கேப்ரியல் தூதனுக்கு முத்தாருடைய எண்ணிக்கை 1000 10,000 100 கோடி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். 100 கோடியை 3 வகுத்தா 3 ஒரு பகுதி எவ்வளவுன்னு பார்த்தா 33 கோடி. மிகாவேல் தூதனுக்கு 33 கோடி, லூசிபருக்கு 33 கோடி. சாத்தான் விழத்தள்ளின போது அதிகாலை அவன் தான் வாழை மிகாவேல் பக்கம் நீட்ட முடியல. வாழை ஆட்டுனா மிகாவேல் ஒட்டர வெட்டிடுவான். கேப்ரியல் தூதன்கிட்ட நீட்ட முடியல. அவனை பின்பற்றின ஒரு கூட்டம் நட்சத்திரங்கள், ஒரு கூட்டம் தேவதூதர்கள். அந்த 3ல் ஒன்னதான் 33 கோடி. இன்றைக்கும் இந்துக்கள் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த 33 கோடி தேவர்கள் என்று சொல்வதற்கு எங்கிருந்து அந்த எண் வந்தது? 33 கோடி தேவதூதர்கள் அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது வேதத்தில் இருந்துதான். அவர்களெல்லாம் தள்ளப்பட்ட தேவதூதர்கள், தள்ளப்பட்ட தேவதூதர்கள். ராயப்பேட்டைக்கு ஒரு நாள் போய்கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய இந்து கோயில் இருந்தது. அதனுடைய முகப்பை நான் எட்டி பார்த்தேன். அதில் எழுதியிருக்கிறது, பாதாள மா பிரபு சைத்தானியா ஆலயம். போன பாருங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாக 2வது பிரியும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா ஒரு பெரிய இந்து கோயில். அந்த இந்து கோயிலில் வாசல் எழுதி போட்டிருக்கு, பாதாள மகாபிரபு சைத்தானியா ஆலயம். அவன் தான் அந்த 33 கோடி பேரை கீழே விழ செய்தான். அந்த 33 கோடி பேருடைய வேலை என்ன? உண்மையான ஆராதனை தேவனுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக மனுஷனுடைய ஆராதனை விரும்பி கையிலே சூலாயுதம், உருண்ட கண்கள், நாக்கு பெருசா நீட்டி எங்களை கும்பிடு, ஆண்டவரை கும்பிடாத, தங்களுக்கு ஒரு ஆராதனையை ஏற்படுத்தி இன்றைக்கு உலக மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன. சரி, 7வதாக நட்சத்திரம் என்பது தேவனுடைய தூதுவர்கள், கர்த்தருடைய செய்தி அறிவிக்கிறவர்கள். இவ்விதமாக 7 விதங்களிலே நட்சத்திரம் என்ற வார்த்தை வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. சரி, இப்போது நாம் தேவனுடைய வசனத்துக்கு மீண்டும் வருவோம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இந்த தேவதூதன் பரலோகத்திலிருந்து முதல்ல பூமிக்கு இறங்கி வருகிறான். பூமியிலிருந்து அவன் பாதாளத்தின் திறவுகோலை திறக்கும்படி அங்கே கடந்து போகிறான். சிலர் இந்த பாதாளத்தின் திறவுகோல்ன உடனே சாத்தான் தான் மின்னலை போல பூமியில விழுந்து கீழே போறான், சாத்தான் கையில தான் பாதாளத்தின் திறவுகோல் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இல்லை. ஆதாம் ஏவாள் அவன் வஞ்சித்த போது ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினார். பாதாளம், அக்கினி கடல் என்கிறதை ஆயத்தப்படுத்தினார். எதற்காக ஆயத்தப்படுத்தினார்? மத்தேயு 25:41 வசனத்தை வாசிக்கும் போது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் அதை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் ஆண்டவரை யார் தொழுது கொள்ளாமல் வேண்டாம் என்று சொல்லி சாத்தானை பின்பற்றுகிறார்களோ அவர்களை சாத்தான் போகும்போது இழுத்து கொண்டு பாதாளத்துக்குள் கொண்டு போய்விடுவார். ஆதாம் ஏவாள் விழுந்ததிலிருந்து சாத்தான் தான் பாதாளத்துக்குரிய வல்லமையுடையவனாயிருந்தான், பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவனாயிருந்தான், மரணத்துக்குரிய திறவுகோல்களை உடையவனாயிருந்தான்.
ஆதாமிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரையிலும் ஒருவராவது சாத்தானை கடிந்து கொண்டதில்லை, ஒருவராவது பிசாசை துரத்தினதில்லை, ஒருவராவது அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னதில்லை. பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது பாதாளத்திலே மேல் பகுதியிலே தேற்றப்படுகிற ஒரு இடத்திலே பரிசுத்தவான்கள் சென்றார்கள். அதனுடைய கீழ்ப்பகுதியில தான் அது உண்மையான வேதனை நிறைந்த இடம் இருக்கிறது. பாதாளம் என்று சொன்னாலும் அதில் பல பகுதிகள் உண்டு. சில இடத்திலே விடியகால வெளிச்சம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனசாட்சியின்படி நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க, குற்றமில்லாத ஒரு நீதிமானா இருந்திருக்காங்க. ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளலை, சத்தியம் தெரியல, இந்த விடியகால வெளிச்சத்தில் இருப்பாங்க. சிலரை காரிருள்ள ஆண்டவர் வைக்கிறார், சிலரை அவுட்டர் டார்க்னஸ், புறம்பான காரிருள் என்று சொல்லுகிறார். சில இடத்துல பாட்டம்லெஸ் பிட், முடிவே இல்லாமல் அப்படியே போய் ஒரு 50வது மாடியிலேருந்து ஒருத்தன் விழுறான், அப்படியே விழுந்துக்கிட்டே வரான், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். இங்கே தர இல்லாமல் இருந்தால் அப்படியே போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட விழுந்தே கொண்டே இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு நிலை, தலை சுத்திட்டே இருக்கிற ஒரு நிலை. அடுத்தது சூளை போல இருக்கிற பாதாளம், கீழே அக்கினி சூளை, ஆனா அக்கினி சூளையில மேல் பகுதியில் வந்துட்டு இருக்கிற பயங்கரமான இடம். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் தான் பயங்கரமான ஒரு இடம். ஆண்டவராய் இயேசு மரித்த உடனே செய்த முதல் வேலை, அவர் பாதாளத்துக்கு இறங்கினார். ஏன் பாதாளத்துக்கு இறங்கினார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாமின் மடியில தேற்றப்பட்ட இடங்களெல்லாம் மாற்றி அவங்கள பரதேசியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பரதேசி என்கிற பூங்காவில் அவர்களை வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் செய்த முதல் காரியம், பாதாளத்தில் இறங்கும் போது சாத்தானுடைய கையிலிருந்து அந்த பாதாளத்தின் திறவுகோலை ஆண்டவர் பிடுங்கினார், சாத்தானை கட்டினார், பாதாளத்துக்குள் இறங்கினார். அவர் செய்த முதல் வேலை சிறைப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை சிறை மீட்டார். உங்களுக்கு தெரியும், ஒரு சூனியக்காரி சாமுவேல் தீர்க்கதரிசியை எழும்பி வர பண்ணினார். நிறைய பேர் சொல்லுவாங்க அது சாமுவேல் இல்லை, சாமுவேல் தோற்றம் போல இருந்த ஒரு அசுத்தாவிதான். சாமுவேலை ஒரு பெரிய தேவனுடைய தீர்க்கதரிசியை எழும்பி வர பண்ண முடியாது. ஆனால் வேதத்தில் நீ அதை வாசிக்கும் போது, சவுலோடு பேசும்போது பின்பு சாமுவேல், பின்பு சாமுவேல், ஒவ்வொரு இடத்திலும் சாமுவேலை போல தோற்றமுடைய உருவம் என்று சொல்லவில்லை, சாமுவேல் என்று வேதம் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சூனியக்காரியால் எழுப்புவதற்கு காரணம், சிலுவையில் ரத்தம் சிந்து வரையிலோ ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் அவர்கள் பாதாளத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தனால எழுப்ப முடிந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எந்த சூனிய கிழவியா இருந்தாலும் மந்திரவாதியா இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவளை எழுப்பவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசு செய்த முதல் காரியம், பாதாளத்தில் அவர் இறங்கினார், அந்த திறவுகோலை சாத்தானுடைய கையிலிருந்து பிடுங்கினார். அப்படி பிடுங்கும் போது, பாதாளத்துக்குள்ள போய் சிறை மீட்கும் போது, ஒரு கூட்டம் ஆவிகள் இயேசுவிடத்துல கேட்டது, ஐயா பூமியில் எவ்வளோ பிரசங்கம் பண்ணீங்க, என்ன நடக்க எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நோவா காலத்திலிருந்தே நாங்கள் சிறைப்பட்டு இந்த இடத்துல இருக்கிறோம், என்ன செய்கிறீர், என்ன நடக்க போகுது எங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த காவலில் உள்ள ஆவிக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். ரட்சிப்புக்கான ஒரு பிரசங்கம் இல்ல, இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு பிரசங்கம். அவர்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக பிரசங்கம் பண்ணல. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நோவா காலத்தில் 120 வருஷம் அவருக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து அவங்க கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். ஆகவே இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுவதில்லை. உதாரணமாக, இந்தியா பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அமெரிக்காவுக்கு போறார்.
முக்கியமாக அந்த நியூக்ளியர் இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு போகிறார். அதுக்காக எவ்வளோ ஃபைலை தயாரிச்சிருக்கிறார். நியூயார்க் பட்டணத்தில் போய் இறங்குறார், வாஷிங்டனில் போய் இறங்குறார். அவருடைய நோக்கமெல்லாம் அங்கே உள்ள பிரதமர், யாரு பிரதமர் பேர் மறந்து போச்சு, ஒபாமா. ஒபாமாட்ட போய் டிஸ்கஷன் போகிற வழியில் கொஞ்சம் இந்தியன்ஸ், கொஞ்சம் தமிழ் மக்கள் எல்லாம் மன்மோகன் சிங்கை பார்த்து, இங்கே வாங்க, இந்தியாவில் என்ன நடக்குது சொல்லுங்க. அப்போ அவருடைய நோக்கம் அங்குள்ள இந்தியா மக்களுக்கு பேசுகிறது அவருடைய முக்கிய நோக்கம் இல்லை. அவருடைய முக்கிய நோக்கம் ஒபாமாவோட நியூக்ளியர் பிளான்ட்டை பற்றி ஒரு டிஸ்கஷன். ஆனால் போகிற வழியில் சைடில் என்ன செய்கிறார், இந்திய மக்கள்லாம் ஒரு மாலை போட்டு ஒரு ஷால் போத்தி அவரை கௌரவப்படுத்துறதுனால இந்தியாவில் இந்த திட்டம் வச்சுருக்கோம், அந்த திட்டம் வச்சுருக்கோம், ஒரு சொற்பொழிவு ஆற்றிட்டு அவர் பாட்டு போயிடுவார். அதே போல் இயேசு பாதாளத்தில் இறங்கினது முக்கிய நோக்கம் நோவா காலத்தில் உள்ள கீழ்ப்படியாத ஆவிகளை போய் பிரசங்கம் பண்ணுறங்கிற முக்கிய நோக்கம் இல்லை. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, அதுவரையும் பாதாளத்தில் ஆபிரகாம் இருக்கிறார், லாசர் இருக்கிறார், பரிசுத்தவான்கள் இருக்கிறார், சாமுவேல் இருக்கிறார். சிலுவையில் இரத்தம் சிந்தின பிறகு பாதாளத்தின் வல்லமை முறிக்கப்பட்டது. இனி பாதாளத்திலே பரிசுத்தவான்களை சாத்தானாலே சிறை வைக்க முடியாது, கூடாது என்பதற்காக நீங்க வெளிப்படுத்தல் 1:18 வாசித்தால் 18:19 அவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன். மரித்த அந்த இரத்தத்தினாலே சாத்தனுடைய தலையை நசுக்கினவர் பாதாளத்துக்குள்ளே இறங்கினார். ஆகவே பிரசங்கம் பண்ணிட்டு சிறைப்பட்டவர்களெல்லாம் சிறையாக்கி உன்னதத்துக்கு கொண்டு போனார் என்று எபேசியர் 4:18 வாசிக்கிறோம். அன்றைக்கு தான் பரதேசி ஆண்டவர் ஸ்தாபித்தார். பரதேசி என்பது பரலோகம் அல்ல, பரதேசி என்பது ஆவிகள் இளைப்பாறுகிற ஒரு இடம். பரதேசி என்ற வார்த்தைக்கு தோட்டம் என்று அர்த்தம். ஆண்டவரோட ஒரே ஒரு நாள் அந்த கள்ளன் பரதேசியிலே இருந்தான். அவன் கேட்டான், உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு என்னோடு பரதேசியில் இருப்பாய், பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் மரித்து 40 நாள் எழும்பி மேகத்தின் மேல் ஏறி போகும்போதுதான் சொன்னார், நான் உங்களுடைய பிதாவிடத்தில் என்னிடத்துல பிதாவிடத்திலும் நான் ஏறி போகிறேன். மரியாள் 3ஆம் நாள் தொட வந்த போது சொன்னாள், என்ன தொடாதான், நான் இன்னும் பிதாவிடத்தில் போகவில்லை. மரித்த அன்றைக்கே இயேசு பரலோகத்துக்கு போகவில்லை. அவர் பாதாளத்தில் இறங்கினார், திறவுகோலை கையிலிருந்து பிடுங்கினார், சிறை வைக்கப்பட்ட பரிசுத்தவான்களை மீட்டார், சைடில் நோவா காலத்தில் கீழ்ப்படியா பிரசங்கம் பண்ணார். அந்த சிறைப்பட்ட பரிசுத்தவான்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு அந்த 3ஆம் வானமாகிய பரதேசி தோட்டம் இளைப்பாறுகிற இடத்துல அவளை கொண்டு வந்து வைத்தார். அதுக்கு பிறகு அவர் 3ஆம் நாளில் பூமியில் அடங்கி உயிரோடு எழுந்தார். 40வது நாள் தான் அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, நாம் அந்த சிறைப்பட்டவர், அது 2 இடத்துல அந்த வசனங்கள் இருக்கிறது. ஒன்று எபேசியர் 4:8, அடுத்தது சங்கீதம் 68:18. இந்த 2 இடங்களிலும் ஆண்டவர் எப்படி சிறைப்படுத்தி பாசாத்தானால வைக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சிறை மீட்டு கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார் என்பதை நாம் பார்க்கலாம். சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது ஒரு தேவதூதனுடைய கையிலே ஆண்டவர் அந்த பாதாளத்துக்குரிய திறவுகோலை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். பாதாள குழி என்பதை பார்க்கிறோம். பாதாளம் என்றால் அது என்று வாயை திறந்து கொண்டிருக்கிறது. ஒருபோதும் திருப்தி அடையாதவைகள் 4 உண்டு. அதில் ஒன்று பாதாளம். மலட்டு கற்பம் ஒன்று, தாத்தா என்று கேட்கிற அட்டையின் குமார்த்திகள் உண்டு. எவ்வளவு ஆத்துமாக்களை போட்டாலும் அந்த பாதாளம் நிரம்பாது. பாதாளம் என்றால் போய்கொண்டே இருக்கிற ஒரு இடம், போய்கொண்டே இருக்கிற முடிவில்லாத வெப்பம் நிறைந்த போய்கொண்டே இருக்கிற ஒரு இடம்.
கொடூரமானது அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு பாதாளத்தில் உள்ள பல பகுதிகளை பற்றி நான் பாடம் எடுக்கலான்னு நினைக்கிறேன். எப்படி விடிய காலத்து வெளிச்சம், எப்படி காரிருள், எப்படி அவுட்டர் டார்க்னஸ், புறம்பான காரிருள், எப்படி அழுகப்பா பற்கடிப்பு உண்டாயிரு, புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் கந்தகமும் அக்கினி எரிகிற கடல், பல காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, பாதாள குழி, பாதாள குழி, அதிலே இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். பாதாள குழியின் திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திறவுகோல்ங்கிற வார்த்தையை நீங்க கவனிங்க. முதல்ல இந்த ஒரு வசனத்துல, இந்த 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது வானத்தில் இருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பல நட்சத்திரங்களை குறித்து வாசித்தேன். பாதாளத்தின் குழியினுடைய பல பகுதிகளை குறித்து சொன்னேன். அவனுடைய கையில் உள்ள திறவுகோலை குறித்தும் சொன்னேன். வேதத்திலே 5 திறவுகோல்களை குறித்து சொல்லி இருக்கிறது. சற்று அதை விளக்கிவிட்டு நான் தொடர்ந்து இந்த செய்திக்குள் செல்ல விரும்புகிறேன். முதலாவது ஏசாயா 22:22 தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளில் வைப்பேன். தாவீதின் வீட்டின் திறவுகோல். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை வாக்கு பண்ணினார். உன்னுடைய சிங்காசனத்தில் தலைமுறை தலைமுறை எப்போது ஆட்கள் இருக்கும். ஆண்டவர் எப்போது வாக்கு பண்ணினார்? தாவீது அவரை தேடி நாத்தான் தீர்க்கதரிசி வந்தபோது தாவீதுடைய உள்ளம் உடைந்து நாத்தான் தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார், நான் கேதுரு மரங்கள் அடங்கிய இந்த பெரிய அரண்மனையில் இருக்கிறேன். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைக்குள்ளே இருக்கிறது, திரைச்சீலைக்குள்ளே இருக்கிறது. அவருக்கு தங்க ஒரு இடம் இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி இந்த கேதுரு மரங்கள் அடங்கி இந்த அரண்மனையில் வாழ முடியும்? ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலம் கட்ட விரும்புகிறேன், ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட விரும்புகிறேன். அப்போதே ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கையில் நீ நிறைய ரத்தம் சிந்தி விட்ட, ஆனால் இந்த ரத்தம் சிந்தின கரத்தை கொண்டு எனக்கு ஆலயத்தை கட்டாத. உன்னுடைய கற்பப்பிறப்பை நான் எழும்ப பண்ணுவேன், அவன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லிவிட்டு சொன்ன, நீ எனக்கென்று ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று விரும்பினதினாலே நான் உனக்கு நிலையான ஒரு வீட்டை கட்டுவேன், நிலையான ஒரு வீட்டை கட்டுவேன். அந்த நிலையான வீடுதான் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு கிடைக்கிற பரலோக வீடு. ஆகவே முதல் முறை தாவீதின் திறவுகோல் என்று ஏசாயா 22:22 அந்த திறவுகோலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் பேதுருவோடு பேசும்போது, சீஷர்களோடு பேசும்போது 2 கேள்விகளை கேட்டார். நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் சொன்னாங்க, நீர் ஏசாயா, எரேமியா, நீர் மரிச்ச யோவான் ஸ்நானகன், அப்படி இப்படி. சரி, நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஒரு சிஷ்யனாலும் சரியாய் பதில் சொல்ல முடியவில்லை. பேதுரு எழுந்து சொன்னார், நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொன்ன உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருந்த பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்ற அப்படி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் 2வது திறவுகோல். தாவீதின் வீட்டின் திறவுகோல் முதல் திறவுகோல். அதனாலதான் நீங்க பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது மற்ற எந்த சீஷனும் அறுவடை செய்யாத அளவு ஒவ்வொரு பிரசங்கத்திலும், முதல் பிரசங்கத்தில் 3000, 2ஆம் பிரசங்கத்தில் 5000, 2ஆம் பிரசங்கத்தில் திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டார். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது கூட நம்ம அதை பார்க்க முடியல. ஆனா பேதுருடைய கையில பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் இருந்தனால அவரு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை திறந்து பேச 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 பரலோகத்துக்கு ஆள் அனுப்புற மாதிரி பரலோகத்துல ஒவ்வொருடைய பேர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படி அவ்வளவு பேரை கர்த்தருக்குள் வழி நடத்தினார். இது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் 2வது திறவுகோல். 3வது திறவுகோல் லூக்கா 11ஆம் அதிகாரம்
52ஆம் வசனத்தில் பரிசே சசரை பற்றி பேசும்போது ஆண்டவர் அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். அறிவு ஆண்டவர் விலக்கின ஒரு கனி, the tree of knowledge, the fruit of knowledge, அறிவு. அதை நீ சாப்பிடாத. இன்றைக்கு மனிதனுடைய அறிவு பெருகி குரங்கிலிருந்தா மனுஷன் வந்தான்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். அமீபா என்ற ஒரு செல், ஒரு பிராணியிலிருந்து உலகத்தில் உள்ள அவ்வளவு பிராணிகளும் வந்துட்டது என்று டார்வின் என்ற விஞ்ஞானி சொன்னார். இந்த பர்சே சசேர் கையில் வைத்திருந்தது சாத்தானுடைய அறிவு. அறிவாகிய திறவுகோலை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நான்காவதாக அடுத்த திறவுகோல், 5வது, 4, 5 மரணத்துக்குரிய திறவுகோல், 5வது பாதாளத்துக்குரிய திறவுகோல். இந்த 5 திறவுகோலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு முழங்கி சொன்னார். அவர்தான் அந்த பாதாளத்துக்குரிய திறவுகோலை ஒரு தேவதூதனுடைய கையில கொடுத்து நீ பாதாளத்தை திற என்று சொன்னார். மீண்டும் வாசிக்கிறேன். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. 2வது வசனம், அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினாலே சூரியனும் சந்திரனும் அந்தகாரம் அடைந்தது. இந்த பாதாளத்தின் குழிக்கு ஒரு பெரிய மூடி வைக்கப்பட்டது போல இருக்கு. அந்த மூடி மேல ஒரு திறக்கிற ஒரு பூட்டு இருக்கு. அந்த பூட்டை அவன் திறந்து அந்த மூடியை அப்படியே திறந்த உடனே பாதாளத்துக்குள்ள இருந்து போக அந்த புகையில சூரியன் ஆகாயம் எல்லாம் அந்தகாரப்படும்படி அவ்வளவு புகை எழும்பினது என்று சொல்லி இருக்கிறது. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸா கொஞ்சம் என்ன ஒரு 1-2 கதை சொல்லிட்டு நான் உள்ள போறேன். ஜீவாந்தாமர்கள் ஒரு நாள் ஆண்டோட்ட 40 நாள் உபவாசம் பண்ணும்போது எனக்கு அந்த பாதாளத்தை காட்டும், எனக்கு அந்த அக்கினி கடலை காட்டும். அப்பதான் ஆத்துமா பாரத்தோடு, அதிக ஆத்துமா பாரத்தோடு ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் கேட்டாரா, எப்பா பரலோகத்தை பார்க்கணும்னு ஆசை இல்லாம போய் பாதாளத்தையா பார்க்கணும்னு ஆசைப்படுகிறா? ஆவிக்குள்ளாக்கி ஒரு தனித்த இடத்துக்கு கொண்டு போனார். ஒரு சூளை போல, சூளை என்றால் செங்கல் சூளை பார்த்திருப்பீங்க, வட்டமா வச்சிருப்பாங்க, செங்கலை சுடுவாங்க, கீழே இருந்து அக்கினி போட்டுக்கொண்டே இருப்பாங்க. புகை வருதுன்னா தீ இல்லாம புகையாது அப்படிங்கிற நம்முடைய ஊர்ல பழமொழி. அவன் செய்திருப்பான், ஒன்னும் இல்லாமல சும்மா அவனை பத்தி இப்படி பேசுறாங்க, தீ இல்லாம ஒன்றும் புகையாது. அந்த பாதாள குழியில அவ்வளவு புகை மேல வருதுன்னா கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம். ஆகவே சகோதரன் ஜீவாந்த மருளை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி அந்த பாதாள குழியை திறந்தார். வான மண்டலமே அப்படியே முழுக்க முழுக்க புகையானது போல அவ்வளவு புகை. இந்த புகை அமர்ந்த பிறகு அந்த கீழே இருக்கிற அக்கினி கடலை பார்க்கிறார். நம்ம கடல்ல கரை இருக்கிறது, ஆனா நிறைய கடல்ல கரை இல்லை. எல்லா பக்கமும் சூழ இருட்டு, எல்லா பக்கமும் கடல் தான், கரண்ட் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு அலையும் இங்க கடலில் ஒரு 3 அடி 4 அடி மேலே இறங்கி கீழே இறங்குது. ஆனா அந்த அக்கினி கடல்ல இரும்ப காய்ச்சி ஊற்றினது போல செந்நிறமா கிட்டத்தட்ட 1 கோடி டிகிரி சென்டிகிரேட்ல அந்த அக்கினி அந்த கடல் அலைகள் எத்தனையோ மைல் மேலே ஏறுகிறது. பிறகு டபக்குன்னு கீழே போகிறது, திருப்பி மேலே ஏறுகிறது, திருப்பி கீழே இறங்குறது. எண்ணற்ற மக்கள் அதுல ஐயோ ஐயோ ஐயோ. சிலர் ராட்டினத்தில் மேலே போய் டபக்கு எல்லாரும் அலறுவாங்க காசை கொடுத்து.
அந்த மாதிரி இந்த ராட்சச ராட்டினத்தில் ஏறுற மாதிரி அந்த அலை அப்படியே தூக்கிட்டு தபக்குன்னு கீழே போட்டு திருப்பி மேலே தூக்கி எண்ணற்ற மக்கள், சினிமா நடிகைகள், பவுடர் போட்ட மூஞ்சிகள், சென்ட் அடித்த உடம்புகள், நாரிய அருவறுப்பான நாற்றத்தோட நரகத்தில் மேலே ஏறுறதும் இறங்குறதும் அவருக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ, ஜனங்களுடைய முடிவு இதானா? என்ன வேதனையாக இருக்குது. ஒரே ஒரு சத்தம் தான் நரகத்தில் கேட்குற ஒரே சத்தம், ஐயோ ஐயோ. பெருவெள்ளத்தை இறைச்சல் போல, அது சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரிய ஆளா இருக்கட்டும், ஐயோ ஐயோ ஐயோ. ரொம்ப நேரம் பார்த்து இருந்தார், மனம் கலங்குது, வயிறு கலங்குது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பாதாளத்தின் கீழிருந்து ஒரு சத்தம் கேட்டது, ஜீவானந்தோ. யாருடான்னு அந்த ஆளை கான்சென்ட்ரேட் பண்ணி கூர்ந்து பார்த்தா அவருடைய சொந்த சித்தப்பா, கொஞ்ச காலத்துக்கு முன்னால மரித்தவர். இயேசுவை பற்றி எவ்வளவோ சொல்லியும் கேட்காம விடாப்படியா எனக்கு சிற்றின்பம் தான் வேணும், எனக்கு இச்சை தான் வேணும்னு தெரிஞ்சு அலைஞ்சி அவரை உள்ள கிளர்ந்து சத்தம் போடுறார், வந்துடாத வந்துடாத, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இங்க வர விட்டுறாத. காலை பிடித்து அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டு மனம் திரும்பும்படி செய், பரிசுத்த வாழ்க்கைக்கு வாழும்படி செய். பாருங்க, ஐஸ்வர்யவான் லாசரு கதையில இந்த ஐஸ்வர்யவான் நரக கடல்ல கடந்தான். முன்னால யாராவது மிஷினரி ஸ்தாபனத்துக்கு உதவி செய்யுங்க, கிராமத்தில் ஒரு சர்ச்சு கட்டுறேன், கொஞ்சம் போங்கடா சோம்பேறி பசங்களா, டொனேஷன் ஆகுது, சர்ச்சாவது ஈச்சாவது. இப்போ அவனுக்கு மிஷினரி தாகம் வந்துருச்சு, பூமியில் இருக்கும்போது வரல. இப்போ என்ன சொல்றான், இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு 5 சகோதரர் வந்துடக்கூடாது. அதுலேயும் கூட ஒரு சுயநலம், அவன் 5 சகோதரர் மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணுமா. 5 கண்டத்தில் உள்ளவன் எக்கடு கட்டு போனா அவனுக்கு கவலை இல்லை. ஆத்ம பாரம் வருது, ரொம்ப லேட்டா வருது. ஆனா அந்த ஆத்ம பாரத்திலே ஒரு சுயநலம் வருது. என்ன செய்யறது? டிஜே தினகரன் சொன்னார்கள், நரகத்தின் நடுவில் வழுக்கான செங்குத்தான பாறை, ஒரு தேவதூதன் அவரை ஆவிக்குள்ளே கொண்டு போனானா. முதல்ல அந்த தேவதூதன் சொன்னானா, நம்ம 2 பேரும் அந்த நரகத்துக்கு மேல் பகுதியில் போய் பார்க்க போறோம், உன் மேல அந்த நரகத்தினுடைய அக்கினி தாக்காதபடி உன்னை ஆண்டவர் மூடி இருக்கிறார, நல்ல நீ பயப்படாத. 2வது, நம்ம 2 பேரும் போகிறத சாத்தானுக்கோ அவனுடைய தேவதனுக்கோ கண்களை மறைத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால நீ இப்போ நம்ம போகும்போது அவன் பார்த்துருவான் பிடிச்சிருவான்னு ஒன்றும் பயப்படாத. இந்த பாதாளத்துக்கு போகும்போது இப்போ நீ என்ன நடக்குது பார். அவன் மெதுவா சொன்னானா, இயேசு இயேசுங்கிற வார்த்தை சொன்ன உடனே இந்த பாதாளம் அப்படி அதிர்ந்து குலுங்குது. உடனே சாத்தான் தேவதூரெல்லாம் என்ன நடந்தது, ஐயோ அவருடைய பேர் வேண்டாதவருடைய பேர் இங்க சொல்லப்படுதே, அந்த மிரண்டு. ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய அவ்வளவு இயேசுங்கிற நாம வல்லமையுள்ளது. அவர் அந்த பாதாளத்தை பார்த்து விட்டு சொல்லுகிறார், நரக கடல்ல 100 வருஷம் 1000 வருஷம் வெந்து ஒரு நிமிடமாவது இளைப்பாறுதல் கிடைக்காதா என்று இந்த பக்கத்தில் வழுக்கு பாறை, அந்த பாறையில் ஒரு நிமிடமாவது ஏறி 1 செகண்டாவது இளைப்பாறுதல் கிடைக்கும்னு ஏறுறாங்களா. ஆனா அந்த நரக அலைகளுக்கு ஒரு புத்தி இருக்கிறது போல, அறிவு இருக்கிறது போல, அது கரெக்டா அவங்கள சுருட்டி வளைச்சி பாதாளத்துக்கு ஆழத்துக்குள்ள எரிக்கிறதை போல கண்டேன். இளைப்பாறுதல் இல்லை. 100 1000 வருஷம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை பாதாளத்துக்கு ஒரு எக்ஸ்கர்ஷன் கூட்டு போய் அங்க யூதாஸ் காரியோத்தை காட்டினா, ஐயோ யூதாஸ் காரியோத்து நீ ஆண்டவருக்கு சீசனா இருந்தியே, அவன் அலறி தவிச்சு மோவெல்லாம் பாதி வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு அவரை காட்டி கொடுத்து, என்ன எப்போ எனக்கு விடுதலை இருக்குமோ தெரியல, எனக்கு ஒரு நாளாவது விடுதலை உண்டா. இந்த சிறைச்சாலையில் ஒரு ஆயுள் கைதை போட்டால் அவன் 21 வருஷம் ஆயுள் கைது 15 வருஷத்தில் வெளியே வந்துடுவான். ஆனால் அந்த பாதாள குழியில் சிக்கி கொண்டவங்க 1 கோடி வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு விடுதலை இல்லை, இளைப்பாறுதல் இல்லை.
தினகரன் நான் சொல்லும் போதே உள்ள உடைகிறதா போல இருந்து, இரவும் பகலும் அவர்களுக்கு இழைப்பாறுதல் இல்லை. இரவும் பகலும் இழைப்பாறுதல். ஒருத்தனை பிடிச்சி கையை கட்டி காலுக்குள்ள இப்படி வளைச்சி ஒரு கூண்டுக்குள்ள எழும்ப முடியாதபடி போட்டு அதை தீக்குள்ள அப்படியே வச்சிருந்தா அவன் எப்படி வேதனைப்பட்டு இருப்பான். அப்படி ஒரு நித்திய வேதனை, நித்திய அக்கினி. சரி, நம்ம இப்ப பாடத்துக்கு வருவோம். அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. 3 வசனம், அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. இதில் வெட்டுக்கிளிகள் என்று சொல்வது பிசாசின் பயங்கரமான தூதர்கள், கொலைவெறி பிடித்த பிசாசின் ஆவி. இவைகள் உலகத்தில் பார்க்கிற வெட்டுக்கிளிகள் அல்ல. அந்த புகையிலிருந்து வெட்டிக்குழிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேளின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. தேளுடைய வால்ல ஒரு பயங்கரமான வல்லமை. தேள்ல கருந்தேள்னு ஒரு தேள் சொல்லுவாங்க. எங்க கிராமத்துல எல்லாம் நட்டுவ காலைன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களோ தெரியல. பயங்கரமான விஷயம். அந்த நட்டுவ காலை சின்ன குழந்தைகள்லாம் கொட்டினா செத்து போய், பெரியவங்களை கொட்டினா ராத்திரி எல்லாம் அந்த வேலை வெண் 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 வெண்ணுன்னு மூளையில தெரிக்கும். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறதுக்கு முன்னால ஒரு முள்முடியை அவங்க தயார் பண்ணாங்களா. இஸ்ரவேல் தேசத்துல 24 வகை முள்முடியில இயேசுவுக்கு என்று சூடின அந்த முள்முடியுடைய பேர் இன்னைக்கும் பினா கிறிஸ்டி என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய கூறு எப்படி இருக்கும்னா, அந்த தேளுடைய கொடுக்கு போல இருக்கும். விஷ பாம்பினுடைய பல் ராஜ கருணாத்தியின் பல்ல போல இருக்கும். எங்களுடைய ஊர்ல சில வகை வேலை காத்தான் உடைன்னு சொல்லுவாங்க, எசக்கி முள்ளுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விஷம் நிறைந்த முள். காலில் குத்துனா காலை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். தேவகுமார் தான் இயேசு ராஜாதி ராஜாவுக்கு கிரீடம். பரலோகத்தில் அவருக்கு அநேக கிரீடங்கள் இருந்தன. அந்த தேவகுமாரனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு மனுக்குலம் ஒரு கிரீடத்தை தயாரித்தது. அந்த கிரீடத்தினுடைய முட்கள் எல்லாம் தேளுடைய கொடுக்கை போல விஷம் நிறைந்ததாக இருந்தது. 600 பூச்சியோட மண்டையில் அடிக்கும்போது, இயேசுடைய மண்டையில் அடிக்கும்போது அதை தடுப்பதற்கு கையை உழைஞ்சாலும் பரவாயில்ல, மண்டையில் அடி விழக்கூடாது, தடுக்க முடியாதபடி இயேசுடைய கையெல்லாம் பின்னால் கட்டிட்டாங்க. 600 பூச்சி அடின்னு அடிக்கும்போது கொடுக்க போல விஷ கொடுக்க போல இருந்த இந்த முட்கள் எல்லாம் உள்ள இறங்கி சில முட்கள் அவர் கண்கள் வழியாய் புடைத்து கொண்டு வந்தது என்று கத்தோலிக்க புத்தகங்கள் சொல்லுகிறது. இப்போ அந்த இயேசுவை புறக்கணித்தவர்களுக்கு இந்த இரத்தப்படி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் சொன்னவங்களுக்கு பாதாளத்தில் இந்த 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியின் தேள்கள் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல். அதெல்லாம் முதல் 4 தேவதூதர்கள் எக்காலம் ஊதி எல்லாம் செய்தாங்க. பச்சை புல்லெல்லாம் எரிந்து போனது, சமுத்திரத்தில் 3ல் 1 செத்து போனது, கப்பலில் 3ல் 1 சேதம் அடைந்தது, நீர்நிலை மேலே 8ங்கிற 1 நட்சத்திரம் விழுந்தது, கசப்பாயிட்டு எல்லாம் முடிந்தது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நியாய தீர்ப்பு மனுஷன் மேலே வருகிறது. முதல் 4 தேவதூதர்களும் பூமியில் உள்ள மரங்கள் மேல் வந்தது, சமுத்திரங்கள் மேல் வந்தது, ஆறுகள் மேல் வந்தது, குடிநீர் நிலையங்கள் வந்தது. இப்போ மனுஷன் மேல அந்த நியாய தீர்ப்பு வருகிறது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெறும்போதே நம்முடைய நெற்றியில ஆண்டவர் முத்திரையிட்டு விடுகிறார். நீங்க என்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுறீங்களோ கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்டு விடுகிறது. எபேசியர் 1:13 அதை வாசிக்கிறோம்.
எபேசியர் 4:30 வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நமக்கு பூமியில் இருக்கும் போதே கிருபையின் காலத்திலேயே ஆண்டவர் முத்திரை தரித்து விட்டார். மோசே சொல்லுகிறார், உனக்கு கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது என்று இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆனால் யூதர்களுக்கு உபத்திரவ காலத்தில் அந்த 12 கோத்திரங்கள், ஏற்கனவே உங்களுக்கு பாடம் எடுத்தேன், தான் கோத்திரத்துக்கு இல்லை, எப்ராஹிம் கோத்திரத்துக்கு இல்லை, மீதி உள்ளவங்களுக்கெல்லாம் 1,44,000 பேருக்கு ஆண்டவர் முத்திரையை தரித்தார். இந்த முத்திரை நம்ம மேல போட்டிருக்க முத்திரை அல்ல. நம்ம எல்லாம் கர்த்தருடைய வருகையில இந்த முத்திரை தரிக்கவர்கள் இமைப்புள்ள மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் வருகையில கைவிடப்படுகிற அந்த யூதர்கள், மேசியாவை வேண்டாம் என்று வெறுத்த யூதர்கள், மேசியாவுக்கு இரக்கம் பாராட்டாத அந்த அவர்கள் மத்தியில் ஆபிரகாமை நினைத்து 1,44,000 பேர் அந்த யூதர்கள், முத்திரை தரித்த யூதர்கள், அந்த தேவதூதனுக்கு என்ன உத்தரவு? அவர்களை மட்டும் சேதப்படுத்தாத. ஒரு பக்கம் மரம் செடி கொடிகளை சேதப்படுத்தாத, அடுத்த பக்கம் இந்த முத்திரையிடப்பட்ட 1,44,000 பேரை சேதப்படுத்தாத. வாசிக்கிறேன், பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றியிலே தேவனுடைய முத்திரத்தை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படி அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதான் சொன்னேன், 5 என்பது ஆண்டவருடைய கிருபை. யோபு பக்தன் சொல்லுகிறார், கடல் பொங்கி வந்து விடாதபடி, ஜலத்தை அழித்து விடாதபடி, சுனாமி பொங்கி சென்னையை விழுங்கி விடாதபடி இம்மட்டும் வா, இதை தாண்டி வராதே. அதுக்கு ஒரு எல்லையை குறித்திருக்கு. உங்களுக்கு உபத்திரம் வரும்போதும் ஒரு எல்லை ஆண்டவர் குறிக்கிறார். யோபுவை சோதிக்க வரும்போது உன்னை ஜீவனை மட்டும் தொடாது, உன்னுடைய உயிரை மட்டும் தொடாது, ஒரு எல்லை குறிக்கிறார். மனுஷனுக்கு மிஞ்சின சோதனை, உன்னுடைய திராணிக்கு மிஞ்சின சோதனை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிப்பதில்லை. சோதனை வரும்போதெல்லாம் அதற்கு தப்பும்படியான மார்க்கத்தை உண்டுவார். 5 மாதம். 1 என்பது ஒன்றான மெய்தேவனாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. 2 என்பது ஒரு மனப்பாட்டை குறிக்கிறது, குடும்பத்தை குறிக்கிறது. 3 என்று திருத்துவ தேவனை குறிக்கிறது. 4 என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. 5 என்பது தேவனுடைய கிருபை குறிக்கிறது. 6 என்பது மிருகத்தின் எண்ணெய் குறிக்கிறது. 6ஆம் நாளிலே மனுஷன் உருவாக்கப்பட்டு அந்தி கிறிஸ்து விற்றப்பட்டபடியால் அவன் 6 6 6 என்று அழைக்கப்பட்டான். 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. 8 என்பது புது பிறப்பை குறிக்கிறது. 9 என்பது ஆவின் வரங்களை, ஆவின் கனிகளை குறிக்கிறது. இப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். சரி, 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல இருக்கும். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்களில் மனுஷர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி போகும். பூமியிலே ஒரு சாவு இருக்கிறது, ஆனால் 2ஆம் மரணமாகிய இன்னொரு சாவு இருக்கிறது. முதல் சாவு மனிதனுடைய ஆத்துமாவிலே பாவத்தினால் ஏற்படுகிற சாவு. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த சாவு. எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமா சாகுவே சாகும், அந்த சாவு. 2வது சாவு 2ஆம் மரணம் ஆகிய சாவு, அக்கினி கடல்ல வேகிற சாவு. அதை வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கும். இங்கேயும் பூமியை சாவை தேடுவார்கள், சாவ முடியாது. நரகத்திலும் சாவை தேடுவார்கள், நரகத்திலும் சாவ முடியாது. இதுதான் கொடுமையிலும் கொடுமை. பூமியிலும் சாவை தேடுவாங்க, சாவ முடியாது. நரகத்திலும் சாவாங்க. 7ஆம் வசனம், அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. முதல்ல குதிரைகளை சொல்லுகிறார்.
அவைகளுடைய தலைமேல் பொன்மயமான கிரீடம் இருந்தது. பாதாளத்தின் ராஜா, அபத்தோன் அப்பலியோன் என்று அழைக்கப்படுகிற ராஜா, அந்த கிரீடம் இருந்தது. அவருடைய முகங்கள் மனுஷருடைய முகம் போல இருக்கிறது. வர்ணிக்கிறார் பாருங்க. முதல்ல குதிரைனார், ரெண்டாவது பொன்மயமான கிரீடம்னார், மூணாவது அவருடைய முகங்கள் மனிதனுடைய முகம் போல இருந்தது, நாலாவது அவருடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல இருந்தது, அவைகளின் பற்கள் சிங்கத்தின் பற்களை போல இருந்தது, இருப்பு கவசம் போல இருந்த மார்க்கவசங்கள் அவைகளுக்கு. இந்த ஆறையும் நீங்க போட்டு பார்த்து அந்த வெட்டுக்கிளி எப்படி இருக்கும்னு மனசுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல வெட்டுக்கிளின்னு சொல்றது இயந்திர மனிதன். மனுஷன் இன்னைக்கு ரோபோட், மனுஷ இயந்திர மனிதனை கண்டுபிடிக்கிறான். அந்த 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 கண்டுபிடிக்கிற மனுஷனுக்குள்ள அவ்வளவு பேய்களும் வந்து இறங்கிவிடும். இன்றைக்கு பல தேசங்கள்ல ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறாங்க. சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஹெலிகாப்டர் பேர் வெட்டுக்கிளி. பேரு என்னமோ வெட்டுக்கிளின்னு வச்சிருக்காங்க. அதுல இருந்து குண்டு போடும்போது ஆட்களை கொல்றதுக்கா இல்ல, அவங்கள சித்திரவதை பண்றதுக்கா. அதுல இருந்து நிறைய குண்டூசி போல ஏரோ போல சர் சர் சர்ன்னு நீங்க நடந்து போனீங்க, மேல அந்த வெட்டுக்கிளி பறந்து வருது. அவன் ஆன் பண்ணான்னா ஒரு 1000 குண்டூசி உங்க மேல தைச்சிரும். 2 அங்குலம் 3 அங்குலத்துக்குள்ள போகும். அந்த குண்டூசி பூரா பாய்சன் நிறைஞ்சதா இருக்கும். அது உங்களை சாக விடாது, வேதனைப்படுத்தும். இப்போ ஹிட்லர் வந்து ஒரு பக்கம் யூதர்களை கொண்டு போயிச்சான், மறுபக்கம் சித்திரவதை பண்ண 10,000 குழந்தைகளை சித்திரவதை பண்ண. காரணம், அவங்க ஒரு காலத்துல இயேசுவை பார்த்து சொல்ற, இந்த இரத்தப்பழி எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் இருக்கட்டும். அழிக்கிற நல்லது கொல்லது ஒரேடியா முடிஞ்சு போகும். ஆனா அந்த சித்திரவதைக்குன்னே இந்த வெட்டுக்கிளிகள் பாதாளத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு யோசிப்பாரு. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில சிக்கிறது எவ்வளவு கொடூரமான. இன்னைக்கு மனம் திரும்புன்னு கெஞ்சி கெஞ்சி பிரசங்கம் பண்ணா அநேகர் அதை கேரே பண்றதில்ல, சட்டை பண்ணல. திடீர்னு எக்கால சத்தம் துணிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள், ஐயோ கொஞ்சம் பரிசுத்தமா வாழ்ந்திருக்கலாமே, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியிருக்கலாமே, கொஞ்ச நேரம், அதுக்கு பிறகு கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு பிரயோஜனம் இல்லை. பக்தன் பாடுகிறான், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் வடிப்பாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் வடிப்பாயே. சாதாரண கண்ணீர் இல்லை, இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். சுவிசேஷத்தை புறக்கணித்து பரிசுத்தமாய் வாழ்வதிலே தவறு விட்டு மனம் போல வாழ்ந்து கிறிஸ்துவர்கள் வருகை பற்றி அவ்வளவு பிரசங்கம் பண்ணியும் அவ்வளவு வேதம் எச்சரித்தும் கூட இருதயத்தை கடினமாக்கி, ஐயோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த டாக்டர்கிட்ட போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கை வெட்டப்பட்டு கால் வரப்பட்டு வேற, அப்பதான் யோசிப்பாங்க, ஒழுங்கா ஸ்வீட் சாப்பிடாம என்னையும் சேர்த்துதான். அப்போ வந்து ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பாட்டில் கேர்ஃபுல்லா இருப்பேன். ஆனா அது திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கறது இல்லை. சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அரை அடிபட்டு தப்பிடுவாங்க. அன்னைக்கு இனிமேல் ரோட்டை கிராஸ் பண்ணப்படாது ஒரு உணர்வு இருக்கும். சிலருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுவாங்க. சிலருக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுறார், கிருபையின் தருணம் கொடுக்கிறார், எச்சரிக்கிறார், ஊழியக்காரரை வச்சு எச்சரிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் காலம் கடந்த பிறகு கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஆனால் திடீர்னு ஆக்சிடென்ட்ல போயிட்டுன்னா இந்த உயிர் போற நேரம், ஒரு பக்தன் சொன்னார், அவர் மரித்து சில மணி நேரம் கழித்து உயிரோடு வந்தவர். அவருக்கு ஹை ஃபீவர் ஆகி காலை 8:30 மணிக்கு அந்த கடிகாரத்தை பார்க்கும்போது உயிர் பிரிஞ்சிச்சு. அவர் சொன்னார், அந்த நேரம் என் உள்ளத்துல வந்த ஒரு கலக்கம் வார்த்தையால வர்ணிக்க முடியாத மகாபெரிய கலக்கம். இவ்வளவுதானா வாழ்க்கை? ஐயோ இந்த மாதிரி உலகத்துல வாழவே முடியாதா? ஐயோ இந்த குடும்பத்தை பார்க்கவே முடியாதா? இனி தூங்கவே முடியாது, இளைப்பாறவே முடியாது, சோறு சாப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த கலக்கம். அவர் சொன்னார்,
அதை வர்ணிக்கவே முடியாது. அவ்வளோ கலங்கி 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 உயிர் வெளியே வர்ற நேரம் அவ்வளோ பெரிய கலக்கம். ஆனால் அதே ஒரு தேவனுடைய பிள்ளையை இறக்கும் போது அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிறேன் என்கிற மகிழ்ச்சியோடு செல்லுவான். சரி, நான் வாசிடுறேன். 7ஆம் வசனம். அந்த வெட்டுகளிலும் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளின் தலைமேல் பொன்மயமான கிரீடங்கள் போன்றிருந்தது. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல இருந்தது. அவருடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களை போல இருந்தது. இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய இறகுகளின் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதத்திற்கு இரைச்சலுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரமாக உடையவளாயிருந்தது. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையில அபத்தோன், அப்பல்யோன். அபத்தோன் என்றால் வேதனை படுத்துகிறவன், அப்பல்யோன் என்றால் சித்திரவேதைப்படுத்துகிறவன் என்ற அர்த்தம். சாத்தானுடைய 2 பேர்கள் அபத்தோன், அப்பல்யோன். அவைகள் கிரேக்க பாஷையிலும் கொடுக்கிறது, எபிரேய பாஷையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அபத்தோன் என்று எபிரேய பாஷையில, கிரேக்க பாஷையில் அப்பல்யோன். இந்த 2க்கும் சாத்தான் என்ற அர்த்தம். வேதனைப்படுத்துகிறவன், சித்திரவதை செய்கிறவன், உயிரோடு வதைக்கிறவன், அதான் என்னுடைய அர்த்தம். சரி, இதோடு நான் முடித்துக் கொள்ளுகிறேன். இன்னும் 6ஆம் தூதனுடைய காலத்தை குறித்து 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த திங்கட்கிழமை நாம் அதை குறித்து தியானிப்போம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா? எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள். மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்துக் கொண்டு இருக்கின்றனர். இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985ஆம் ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.